Taste the Daily. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீனவர்கள் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த வியாழக்கிழமை தனுஷ்கோடிக்கும் தலைமன்னாருக்கும் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 14 பேரை கைது செய்த இலங்கை கடற்படை 2 விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்தது. இவர்களை உடனடியாக விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு திறனற்ற ஸ்டாலின் அரசு மற்றும் மைனாரிட்டி பாஜக அரசை வலியுறுத்தும் விதமாக மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதனால் 200க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்த வேலை நிறுத்தம் காரணமாக 2000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வேலை இழந்துள்ள நிலையில் 1 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பூண்டு விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். சென்னை கோயம்பேடு சந்தையில் 1 கிலோ பூண்டு 400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வெங்காயம் கிலோ 70 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கடந்த 1 வாரமாக பூண்டு, வெங்காயத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவது பொதுமக்களை கலக்கமடைய செய்துள்ளது. அரசு தலையிட்டு அத்தியாவசிய பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். தோட்டக்கலைத்துறை மூலம் வெங்காயம், பூண்டு போன்ற மக்களின் அத்தியாவசிய பொருட்களை நியாய விலை கடைகளில் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். இப்போ 1 கிலோ 500 ரூபான்றாங்க, 450 ரூபான்றாங்க. எங்களால் இது காசு கொடுத்து வாங்க முடியல. அவங்க அரசாங்கம் தான் கொஞ்சம் முயற்சி பண்ணி கொஞ்சம் வர கஸ்டமர்களுக்கு, வியாபாரிகளுக்கு அவங்க கம்மி பண்ணாங்க. ஏன்னா இவ்வளோ வேலை போயிடுச்சுனாக்கா எங்களால் வாங்கி விற்க முடியாது. நாகையில் தொடர் மழை காரணமாக 60,000 ஏக்கர் விளை நிலங்கள் பூச்சி தாக்கி பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். வேதாரண்யம், தலைஞாயிறு உள்ளிட்ட பகுதிகளில் சம்பா சாகுபடி செய்திருந்த விளை நிலங்கள் கடுமையான பூச்சி தாக்குதலுக்கு ஆளாகி வருகிறது. பாதிக்கப்பட்ட விளை நிலங்களையோ விவசாயிகளையோ இதுவரையிலும் வேளாண்மை துறையினர் கண்டுகொள்ளவே இல்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தங்களுக்கு இருண்ட காலம் இருந்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். வயல்களில் உள்ள சம்பா பயிர்களில் தோகை பூச்சி, மஞ்சள் நோய் தாக்குதல், பாக்டீரியா தாக்குதல்லாம் ரொம்ப அதிகமாக காணப்படுது. இதனால் விவசாயிகள் ரொம்ப கவலை அடைஞ்சிருக்காங்க. வேளாண்மை துறையினரும் இது உடனடியாக பார்வையிட்டு அவர்களுக்கு விவசாயிகளுக்கு உரிய அறிவுரை இது வரைக்கும் கூறவே இல்லை. அதனால் விவசாயிகள் தனியார்கிட்ட போய் அவங்க சொல்லக்கூடிய மருந்தை அடிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. அதனால் வேளாண்மை துறையினர் முறையாக சென்று ஒவ்வொரு வயல்களில் கள ஆய்வு செய்து இந்த விவசாயிகளோட நோய் தாக்குதல் பற்றி அவங்க விவசாயிகளுக்கு உரிய அறிவுரைகளை வழங்க வேண்டும். என்னென்ன மருந்து தெளிக்கணும் போகணுங்கிறத அவங்க சொல்லணும். இதை சொல்ல மறுக்கிறதுனால விவசாயிகள் பெரிய அளவில் பாதிப்பை எதிர்கொள்கிறாங்க. அதனால் அலட்சியப்போ கூட இந்த வேளாண்மை துறையில் செயல்படாமல் உடனடியாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று விவசாயிகளுக்கு உரிய அறிவுரைகளை உடனடியாக வழங்கி இந்த விவசாயிகளை காப்பாற்ற முன்வர வேண்டும். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே மழையால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு அரசு சார்பில் 10,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும், இல்லையெனில் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் எனவும் அப்பகுதி மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். வி சாத்தனூர் கிராமத்தில் ஃபெஞ்சல் புயலால் பெய்த பெருமழை காரணமாக குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்ததால் அப்பகுதி மக்கள் கடும் சிரமம் அடைந்தனர். மேலும் வெள்ளத்தால் வீட்டில் இருந்த மின்சாதன பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களை இழந்து மக்கள் சிரமப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் இப்பகுதியில் திறனற்ற திமுக அரசு வழங்கிய நிவாரண அரிசி தரமற்ற முறையில் இருப்பதாக குற்றம் சாட்டி அரிசியை மக்கள் குப்பையில் கொட்டும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் திறனற்ற திமுக அரசு ஒரு குடும்பத்திற்கு 10,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும், இல்லையெனில் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு சாலை மறியல் செய்வோம் எனவும் அப்பகுதி மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பசங்களை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு பால் பாக்கெட்டு கூட யாரும் எடுத்துன்னு வந்து தரல. இது வரைக்கும் யாரும் பார்க்கல. எங்கள் தெருவுள்ள யாருமே இறங்கவே இல்லை. இப்போ சாத்தனூர் ஃபுல்லாக அவ்வளோ பொருட்கள், மிக்சி, வாஷிங் மிஷின் எல்லாமே போயிடுச்சு. 2,000 ரூபாய் தரேன்னு சொல்கிறாங்க. அது எதுக்குமே ஈடு கட்ட முடியாது. இன்னமும் எங்களுக்கு 10,000 ரூபாய்ச்சு ஒரு வீட்டு குடும்பத்துக்கு தரணும். எல்லாரும் முன்ன சாப்பாடு எடுத்து போய் அரிசி ரேஷன் கார்டுலேருந்து போகிற அரிசி கூட சரி கிடையாது. இந்த சும்மா கொடுக்கணுன்ற கணக்கு கேட்க கொடுத்தாங்க அந்த அரிசியை.